ஹாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் இன்று நான் இதை பற்றி பேசியே ஆக வேண்டும். வாழ்க்கையில் அனைவருமே நாம் ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடக்கும். ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் அதற்கு ஏர்மாறாகத்தான் நடந்தாகும். இதை பற்றித்தான் நான் இன்று பேச வந்துள்ளேன். அதை யாரை பற்றி சொல்கிறேன் என்பதை நீ பொறுத்திருந்து கேள். வாழ்க்கையை நினைத்தபடி நினைத்த நேரத்தில் நடந்தால் அதனுடைய அருமை யாருக்கும் தெரியாமல் வாழ்க்கையே ஒரு வெறுப்பாகிவிடும். அதில் சுவாரஸ்யம் எதுவுமே இருக்காது. என் குழந்தையே, அப்படி இருக்கும் பொழுது எது எப்பொழுது நடக்கும், எந்த நேரத்தில் என்ன நடக்கும், அடுத்த நேரத்தில் என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக அடுத்ததை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும். நீ நினைத்தது நடக்காது என்று நான் யாரை பார்த்து சொன்னேன் என்று உனக்கு குழப்பமாக இருக்கிறது அல்லவா? உனக்கு நேர் எதிராக நின்று உனக்கு எதுவும் நடக்கக்கூடாது என்று எதிர்மறையான எண்ணத்தோடு உனக்கு செய்து கொண்டிருக்கும் மனிதர்களை பார்த்து, அதுதான் இது உன்னால் நடக்காது, நீ நினைத்தபடி எதுவும் நடக்க விட மாட்டேன் என்று நான் கூறுகிறேன். நல்லது நினைத்தாலே அது நடக்க நேரம் காலம் எடுக்கும் போது, கெட்டது நினைத்தால் உடனே நடந்துவிட நீ என்ன சாதாரண குழந்தையா? நீ என் செல்ல குழந்தை. என் குழந்தையே, அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் நினைப்பது உன்னை நெருங்கி விடுமா? இல்லை, நான் தான் விடுவேனா? இனி யாராலும் எந்த தீங்கும் உனக்கு நடக்காது என்று உனக்கு நான் வாக்காக கூறுகிறேன். அவர்கள் எண்ணம் எதுவுமே என்னிடம் பலிக்காது. இதற்காகத்தான் அவர்களை பார்த்து நான் சொன்னேன், நீ நினைப்பது எதுவும் இங்கு நடக்காது என்று. உன்னோடு நான் இருப்பது அறியாது, உனக்கு தீங்கி இழைக்க நினைக்கார்கள். இது உன்மேல் இனிமேல் நடக்காது என்று நான் கூறிவிட்டேன். நீ எதற்காகவும் பயப்படாமல் தைரியமாக இரு. உன் வாழ்க்கையை என்றும் எப்பொழுதும் நீ எங்கு சென்றாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன் அனைத்து நல்லதுக்கும் நானே காரணமாக இருப்பேன். அவர்கள் வாயடைத்து போகும் அளவு என்ன செய்தாலும் இவர்களுக்கு பலிப்பதில்லையே என்று அவர்கள் வியந்து போகும் அளவு உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை நிரப்பப் போகிறேன். சந்தோஷமாக இரு, நான் இருக்கிறேன். எதற்கும் கவலை கொள்ளாதே. ஓம் சாயராம். நன்றி, வணக்கம்.